கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. கிருபையும் இருக்கும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே ஏசப்பா, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் இந்த நிமிடம் வரையும் கிருபையாய் பாதுகாத்து வந்தீங்களே அப்பா, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் தகப்பனே, நீங்கள் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க, வார்த்தையோட வெளிச்சத்தை தந்து அப்பா நடத்தி சொல்வீராக. ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்கப்பா. எங்களோட ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் உடைய பாதத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அநேக வேளைகளிலே நம்மை சுற்றி எல்லாமே இருக்கும். நமக்கு பிரியமான பொருட்கள் இருக்கும், சாப்பாடு இருக்கும், நமக்கு பிரியமான நபர்கள் நம்மை சூழ்ந்திருப்பார்கள். ஆனாலும் நம்முடைய இருதயத்திலே ஒரு திருப்தியற்ற, ஒரு சந்தோஷமற்ற ஒரு நிலை காணப்படுகிறது. நம்முடைய ஆத்மா அப்படித்தான். அநேக வேளைகளில் ஏதோ ஒரு தேடல் நம்முடைய ஆத்மாவில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் இந்த வசனத்துல பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய மாம்சத்தை திருப்திப்படுத்துகிற எந்த காரியமா இருந்தாலும், அதை நம்மை சூழ்ந்து இருந்தாலும், அதனால மட்டும் தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை நம்மிடத்தில் வந்தது என்று அர்த்தம் அல்ல. மாறாக பரிசுத்த ஆவியினால் உண்டாகிய சந்தோஷமும் சமாதானமும் நீதியும் நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருக்கும் என்றால் அது தான் தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை நம்மிடத்தில் வந்ததாக அர்த்தம். நம்முடைய ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறவர் நம்முடைய ஆத்ம நேசராகிய ஆவியானவரை தான். ஆகவே அவரை சொந்தமாக நாம் கொண்டிருப்போம் என்றால் நாம் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம், நாம் அவரை பற்றி கொள்ளுகிறவர்களாக இருப்போம். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று. பிரியமானவர்களே, உண்மையிலே நம்முடைய தேவை என்ன என்பது நமக்கு தெரியாது. ஆகவே தான் ஒரு நாள் நம்முடைய இருதயம் திருப்தி இல்லாமல், திருப்தியற்ற நிலைமையிலே அலைந்து கொண்டிருக்கிறது, எதையாவது தேடிக்கொண்டு, ஆல்வேஸ் சீக்கிங் சம்திங். பாருங்கள், அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாகிய பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு செல்கிறார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு அங்கே வருகிறார்கள். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 1 முதல் இந்த காரியத்தை நாம் அங்கே வாசிக்க முடியும். தாயின் வயிற்றிலிருந்தே பிறந்த சப்பானியாய் இருந்த ஒரு மனுஷன், தாயின் வயிற்றிலிருந்தே ஒரு குறையோடு, ஒரு நுகத்தோடு, ஒரு கட்டுகளோடு பிறந்த ஒருவனை மனிதர்கள் சுமந்து கொண்டு அந்த தேவாலய வாசல் அருகே அவனை கொண்டு வைப்பார்கள். அவன் அங்கே அமர்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற ஒவ்வொரு இடமும் அவன் அங்கே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் அந்த வழியாக தேவ மனிதர்களாகிய பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்குள்ளே செல்வதற்காக வருகிறார்கள். அவர்களை பார்த்து அவன் பிச்சை கேட்கிறான். அப்படி கேட்கும்போது பேதுருவும் யோவானும் அவனை பார்த்து சொல்லுகிறார்கள். 4வது வசனத்திலே, பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவர்களை நோக்கி பார்க்கும்படி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். எங்களை நோக்கி பார் என்று அவர்கள் சொன்ன உடனே அவன் ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அவனுடைய இருதயத்தில் என்ன இருந்தது என்பதை அடுத்து சொல்லுகிறார்கள். அடுத்த வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால், அவன் அப்படி அவர்களை நோக்கி பார்க்கும்போது 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. பாருங்கள் பிரியமானவர்களே, அவனை நோக்கி பார் என்று சொன்ன உடனே அவன் ஏதாகிலும் கிடைக்கும். அதாவது அவனுடைய அந்த தற்கால தேவை, அவன் அங்கே பிச்சை கேட்பதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு உண்மையிலே இருந்த அந்த கொறியை அவன் உணராமல் ஏதாகிலும் அவர்களிடமிருந்து கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு, அதை விட பொன் வெள்ளி போன்ற பொருட்கள், விலையூர்ந்த பொருட்கள் அவர்களிடமிருந்து கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு அவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் அல்ல, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
நீ எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய கையை பிடித்து தூக்கி விடுகிறார்கள். உடனே அவன் என்ன செய்கிறான் என்றால் 8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவர்களிடமிருந்து ஏதாவது கிடைக்கும் என்று அவன் பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அதிகாரத்தினாலே அவனுடைய வலது கையை பிடித்து அவனை தூக்கி விடுகிறார்கள். அவன் உடனே குதித்தெழுந்து நின்று நடந்தான். குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் என்று அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம். அவ்வளவு காலம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் நினைத்து பார்க்காத ஒரு காரியம் இப்படி ஒன்று நடக்கும் என்று. எல்லாரை போல குதித்து நடந்து ஓடி ஆடி எதையும் செய்ய முடியாத இருந்த அந்த சூழ்நிலையிலிருந்து அவனுக்கு அங்கே விடுதலை உண்டாகிறது. அவனுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. பிரியமானவர்களே, அதாவது பரிசுத்த ஆவியனுடைய அதிகாரத்திலே அந்த தேவனுடைய மனிதர்கள் அப்படி சொல்லும் போது இவ்வளவு நாள் அவனை கட்டி வச்சிருந்த அந்த காரியம், அவன் எதற்காக பிச்சை எடுத்து கொண்டிருந்தானோ அந்த காரியத்துக்கான ஒரு நிரந்தர தீர்வு அவனுக்கு அங்கே உண்டாகிறது. அவன் அந்த தற்கால தேவைக்காகத்தான், அந்த நாளுக்காகத்தான் அவன் போய் கையேந்தி கொண்டிருந்தான். ஒருவேளை பொன் வெள்ளி போன்ற விலையுயர்ந்த பொருட்கள் கிடைத்திருந்தால் 2-3 நாட்கள் அவனை கொண்டு வைக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் என்னதான் அவன் தேவைக்கு கிடைத்தாலும் அடுத்த நாள் அவனுடைய அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா என்றால் இல்லை, மீண்டும் அதே நிலைமை தான். அடுத்த நாள் திரும்பவும் அவர்கள் சுமந்து கொண்டு அவனை அங்கே வைக்கத்தான் செய்வார்கள். அவனுக்கு அதே நிலைமை தான், அவனுடைய நிலைமை மாறப்போவதில்லை. அதே எதிர்பார்ப்பு அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் இதுவரை தொடர்ந்து கொண்டு இருந்தது மாதிரி மீண்டும் தொடரும். ஆனால் அவனுடைய உண்மையான அந்த பிரச்சனை, அந்த குறைவுக்கு காரணம் என்ன என்பது தேவனுக்கு தான் தெரிந்தது. ஆகவே தான் அவர் அந்த நிரந்தர தீர்வை அவனுக்கு கொடுக்கிறார். இனி அவன் பிச்சை எடுக்க தேவையில்லை. எல்லாரும் போல் அவனும் நடக்கலாம், அவனும் குதித்து ஓடலாம், அவனும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற வேலைகளை செய்யலாம். பிரியமானவர்களே, இதே போலத்தான் அநேக காரியங்கள் நம்மை அறியாமலே நமக்குள்ளாக நம்முடைய ஆத்துமாவிலே கட்டப்பட்டதாக, அடிமைத்தனத்துக்கு உட்பட்டதாக காணப்படுகிறது. நாம் இன்று எந்த தேவைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் அந்த காரியங்கள் நடைபெறவில்லையே என்று நாம் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதற்கு தராமல் இருக்கிறதோட காரணம் உண்மையிலே அந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நிரந்தர சொல்யூஷன் ஆகிய அந்த நசரேயனாகிய இயேசுவை நாம் சொந்தமாக பெற்றுக்கொள்ள, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாவதற்காகத்தான். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும் போது நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் முழுமையான சொல்யூஷன் அவராக இருக்கிறார். நாம சந்தோஷமா இருக்க முடியாதபடி, நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியாதபடி, நம்ம முழுமையான திருப்தியோடு இருக்க முடியாதபடி இருக்கக்கூடிய தடையாக இருக்கக்கூடிய அநேக காரியங்கள், அது பாவங்களாக இருக்கலாம், சாபங்களாக இருக்கலாம், நம்முடைய பலவீனங்களாக இருக்கலாம். எந்த கட்டானாலும் ஆவியானவருடைய ஆளுகை நமக்குள்ளே வரும் என்றால் அவையெல்லாம் நம்மை விட்டு துரத்தப்படும். இதை தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 28வது வசனத்திலே, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்று. தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்துவிட்டால் சத்ருவனுடைய எல்லா கட்டுகளும் நம்மை விட்டு அகன்றுவிடும், அது துரத்தப்படும். அப்பொழுது சாதாரணமாகவே நம்முடைய ஆத்துமாவில் ஒரு சந்தோஷம், சமாதானம், திருப்தி எப்போதும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுக்கிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்கும்படி. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்கும்படி சொல்லிக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நாமும் இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய தேசத்தில் ஆண்டவருடைய ராஜ்யம், பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நடக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கும் போது ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சப்பானியாக இருந்த அந்த மனிதனுக்கு ஆவியானவர் அந்த ஒரு கிரியை செய்த போது பார்த்தோம் என்றால் அதை 3வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருந்தான் என்று. அவன் அந்த குணமாக்கப்பட்ட பின்பு அவர்களை பற்றி கொண்டு அவன் தேவாலயத்தில் போய் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தான். ஆண்டவருடைய அந்த கிரியை நம்ம நம்முடைய வாழ்க்கையில ருசிக்க ஆரம்பித்து விட்டோம் என்றால் அவரை நம்ம பற்றி கொண்டிருக்கிறவர்களாக இருப்போம். இல்லை நம்முடைய தேவையை சொல்லிக்கொண்டு நம்முடைய பிரச்சனைகளை நம்ம சொல்லிக்கொண்டு இருப்போம் என்றால் அவைகளினால எல்லாவற்றையும் நாம் சால்வ் பண்ண முடியுமா என்றால் இல்லை.
ஆனால் அவர் நம்மிடத்தில் வந்தால் எல்லா காரியத்துக்கும் நிரந்தர தீர்வுகள் உண்டாவதை நாம் பார்க்க முடியும். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை, அவருடைய ராஜ்யம் நம்மிடத்தில் வர நம்ம வாஞ்சிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், உம்மில் மகிழ்கின்றே, நான் என்னை மறக்கின்றே. உம்மில் மகிழ்கின்றே, நான் என்னை மறக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை துதித்து மகிழ்கின்றே. இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் தான் எங்களுடைய ஒப்பற்ற செல்வம் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் எங்களுடைய வாழ்க்கையில் வருவதாகப்பா, எங்களுடைய குடும்பத்தில் வருவதாகப்பா, எங்களுடைய தேசத்தில் வருவதாகப்பா. நாங்கள் ஒரு குறைவும் இல்லாமல் திருப்தியற்ற வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக நாங்கள் மாறுவோம் தகப்பனே. அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் வந்தீங்கன்னா அப்பா, எந்த ஒரு குறைவும் இல்லாமல் எல்லா குறைவுகளும் எங்களுக்குள்ள நிறைவாகி எங்களுடைய இருதயத்திலே எந்நேரமும் உம்மால் உண்டாகிற சந்தோஷம், சமாதானம் அப்பா எங்களுடைய இருதயத்தை நிரப்பும் தகப்பனே. அப்பா, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா உம்முடைய ராஜ்யம், உம்முடைய கிரியைகளை பார்க்கும்படி அனுகிரகம் செய்வீராக. உம்மை சொந்தமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியம் பெற்ற ஜனங்களாக மாறணும் அப்பா. எங்களுடைய எல்லா காரியத்துக்கும் நாங்கள் நிரந்தரமான ஒரு தீர்வை, ஒரு சொல்யூஷனை எங்கள் கண்களால் நாங்கள் பார்க்கும்படிக்கு அனுகிரகம் செய்யுங்க. உண்மையே நாங்கள் வாஞ்சிக்க, உண்மையே நாங்கள் தேட எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. ஒவ்வொருவரையும் உங்கள் சமூகத்திலே தாழ்த்துகிறேன். உங்களுடைய வல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.